சமீபத்தில் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மரண தண்டனையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன, உலக நாடுகளை திரும்பி பார்க்கிற அளவுக்கு அப்படி என்ன மரண தண்டனை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த மரண தண்டனையை நிறைவேற்றினது ஒரு 13 வயசு பையன். இப்ப சொல்லுங்க, திரும்பி பார்க்கும்ல 80,000 மக்கள் முன்னிலையில ஒரு சின்ன பையன் தன்னோட குடும்பத்தில் உள்ள 13 பேரை கொலை பண்ண கொலைகாரனை துப்பாக்கியால சுட்டே மரண தண்டனையை நிறைவேற்றிருக்கான், அதுவும் அரசாங்கத்தோட அனுமதியோட. இந்த ஒரு செய்தியை 2 நாளைக்கு முன்னாடில இருந்து நிறைய பேர் எனக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. நான் கூட அது உண்மையா ஃபேக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அது உண்மைதான் அப்படின்றது இந்த ஒரு சம்பவம் நடந்த நாட்டோட மீடியா மூலியமாவே தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெளிவா சொல்றேன். அதாவது ஆப்கானிஸ்தான்ல கோஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல மேங்கல் கான் அப்படின்ற ஒருத்தன் பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அப்படின்றவரோட மொத்த ஃபேமிலியையும் கொலை பண்ணியிருந்திருக்கு. அவனுக்கு ஆப்கானிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து தீர்ப்பு வருது, அதாவது மரண தண்டனை அப்படின்னு. அதுக்கு பாத்தீங்கன்னா தாலிபான்ஸோட அண்டர்ல இருக்கிற சுப்ரீம் லீடர், ஆப்கானிஸ்தானோட சுப்ரீம் லீடர் ஹைபத்துல்லா அப்ரூவ் பண்ணிருக்காரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அதாவது இந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலி கிட்ட வந்து கேட்பாங்க, நீ அந்த கொலை பண்ணவரை மன்னிக்க விரும்புறீங்களா அப்படின்னு. கேட்கும்போது இந்த 13 பேர் அப்துல் ரஹ்மானோட குடும்பத்துல இறந்து போனாங்கல்ல, அவரோட ஃபேமிலியில உள்ளவங்க வந்து அதை வந்து ஏத்துக்கல, அதாவது கொலையாளியை மன்னிக்கல. அதனால அந்த ஃபேமிலியில உள்ள ஒரு 13 வயசு பையனை வச்சு கிட்டத்தட்ட 80,000 மக்கள் முன்னிலையில துப்பாக்கியால 5 ரவுண்டு சுட்டு அந்த மங்கள் கான்ற கொலையாளியை வந்து மரண தண்டனையை நிறைவேற்றிருக்காங்க. அப்படி சுட்டு மரண தண்டனை அளிச்ச வீடியோவையும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. உலக நாடுகள் மத்தியில ரொம்ப பெரிய எதிர்ப்பலையை கிளப்பி இருக்கு. அப்படி சுட்டு மரண தண்டனை அளிச்ச வீடியோவையும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மரண தண்டனை வந்து ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ஆட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது 11வது மரண தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா சவுக்கடி, கல்லால் அடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மரண தண்டனை, அதுவும் மொத்த ஊர் மக்கள் முன்னாடி.